நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால், தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள். ஒருவேளை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள். தொடர்ந்து விசிகாவினர் ஏன் இவ்வளவு அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெருத்த சந்தேகமா இருக்கு. சரி, ஓகே, இப்போ ஸ்டேட் லெவல் அந்த பிரச்சனைய நேஷனல் லெவல் ஆக்கிட்டீங்களேப்பா நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசிறி அடிச்சிருக்காங்க. மிரட்டல் கூட விடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். டோட்டலா உங்களுக்கு ஃபுல்லாவே நான் டீகோட் பண்றேன். இந்த திருமாவளவன் அவர்கள் என் கட்சியை விட்டு போயிடுவீங்களா என்ன அப்படின்னு நான் சொல்ற ஸ்லாங் வேற, பட் அவர் சொன்ன டோன் வேற. அந்த மாதிரி ஃபீல் பண்றாப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபுல்லா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. என் தலைவனை எதிர்த்தீங்க அப்படின்னா தீபாவளியை அவங்களால கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுத்தை கனிங்கிற ஒரு பேச்சாளர், அதாவது விசிகாவை சார்ந்த நபர் வந்து மிரட்டலே கொடுக்குறாரு ஓப்பனா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விசிகா கன்ஃபார்மா இப்போ இங்கதான் இருப்பாங்க, திமுகக்குள்ளதான் இருப்பாங்க அப்படின்னா அவங்க சீட் அப்படிங்கிறது 2 தான் வரும் அப்படின்றது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த வாட்டி 10 சீட்டுக்கு மேல அவர் கேட்டிருக்காருன்னு சொல்றாங்க. கிடைக்குமா கிடைக்காதுன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் திமுக ஆட்சி திரும்பவும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. சட்டமன்றத்துல ஆலோசனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்துல நேத்து இல்ல, ஒரு முந்தா நாள் வந்து பிளாக் கலர் ஒரு பேண்ட் அணிவிச்சுட்டு வந்திருந்தாங்க. சோ அணிவிச்சுட்டு வந்து என்ன உங்களுக்கு எல்லாம் என்ன பிபி ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவெல்லாம் ஓவரா கலாச்சிட்டு இருந்தாப்ல. சரி, அன்னைக்கு வந்து கவனம் ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா செம்ம சம்பவங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதிமுகவினர் எல்லாருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்ல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இங்க அனுபவிச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து சட்டசபைக்குள்ள வராங்க. செம்ம மாசா இருந்தது, பயங்கர கெத்தா இருந்தது. பட் எதிர்கட்சியா இருக்கிற இந்த நபர்கள் இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்டண்ட் எடுத்து உள்ள வருவாங்கன்னு சத்தியமா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னன்னா கேள்வியா கேட்பாங்க, எங்க திருட்டு வழக்கு இப்படி போச்சு அப்படி படிச்சு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதை வந்து ஒரு பேட்ஜா எடுத்துட்டு வந்து பேசினாங்க பாருங்க, செம்ம. ஏன்னா ஒட்டுமொத்த நபர்களும் அப்படியே அவங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன காரணம்? அன்னைக்கு முன்னாடி நாள் அந்த பிளாக் கலர் பேண்டை பார்த்துட்டு அப்பாவும் அப்படி ஒரு நக்கல், அப்படியே ஒரு சிரிப்பவங்க, திமுக எல்லாம் சிரிக்குது. சோ எல்லாருக்கும் ஒரே டைம்ல பிபி ஏறிடுச்சா அப்படின்னு சொன்ன விஷயம் அங்க இருந்த அதிமுகவினருக்கு கொஞ்சம் கடுப்பாவும் ஆச்சு. சரி, அந்த சம்பவத்துக்கு அடுத்த கட்டமா இப்போ எல்லாரும் செம்ம சந்தோஷம், அப்பாடா அப்படின்னு சொல்லி குலுங்குற அளவுக்கு, இங்க பாரு என்னையா நீங்க எல்லாம் பேசுனீங்க, வாய் அடிச்சு போயிருவீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டிக்கரோட உள்ள வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். சோ திமுக இப்ப இவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கும் அலறிட்டு இருக்கும் இந்த ஒரு தருணத்துல நான் சொன்ன ஸ்டேட் பிரச்சனைய நேஷனல் பிரச்சனையை ஆக்குறது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு சில நபர்கள் இருக்காங்க. ஆபாச பேச்சாளர்கள் சொல்லக்கூடிய மாதிரி அப்படி இப்படிம்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க, நல்லா பேசுற ஆட்களும் இருக்காங்க. இந்த வகையில இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நான் பேசுறேன் பார், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை கனி அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசுறாரு. இன்னைக்கு ட்ரெண்டிங்கான வைரலான வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு வீடியோ தான். அவர் என்ன பண்றாரு, நின்று செம்மையா பேசுறாப்புல, சொல்றாரு இங்க பாருங்க எங்க அண்ணனை வந்து அப்படின்னு. சரி, ஃபுல்லா பாத்துட்டு வாங்க. இந்த மக்களை பாதுகாக்கணும், நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ மூணாவது தீபாவளி கொண்டாட முடியும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமா ஒரு எங்கேயும் வண்டி ஏற்றி வாசல் எங்கேயுமே. எங்க அண்ணன் திருமாவளவனை எதிர்த்து யாராலையுமே வாழ முடியாது, யாராலையுமே இருக்க முடியாது. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தம்பிங்க பார்த்துட்டு சிறுத்தைங்க பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஒரு ஊர் கிடையாது, எல்லா ஊர்லயும் சிறுத்தை இருக்கு. எந்த ஊர்லயும் சிறுத்தை இல்லாம கிடையவே கிடையாது. மோடி அவர்கள் வரட்டும், அவருக்கார நாங்க மறிச்சு நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம்னு பாருங்க. அவர் வரட்டும், அவர் எங்க ஊருக்குள்ள வந்துட முடியுமா, இங்க வந்துட முடியுமா தமிழகத்துக்குள்ள அப்படின்ற அளவுக்கு சிறுத்தைகளை பேசினாரு. இது மட்டும் தான் நான் தீபிகான்னு கேட்டீங்கன்னா, இது கூட சேர்ந்து அவர் சொல்ற வார்த்தைகள், இந்த எங்களுடைய சிறுத்தைய எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் மேல யாராச்சும் ஏதாவது ஒரு வஞ்சன்ஸ் வச்சிங்கன்னா தீபாவளியே கொண்டாட முடியாது உங்களால அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுறாரு. என்னங்க போன்ல பாலிமர் நியூஸ்க்கெல்லாம் மிரட்டல் விட்டீங்க அப்படி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டோம். ஸ்ட்ரெயிட்டா ஒரு பேச்சாளர் வச்சு எல்லாரையும் நேருக்கு நேரா மிரட்டுறீங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேட் பிரச்சனை நேஷனல் லெவல்ல எங்க மோடி என்ன பண்ணாரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செவனேன்னு பாத்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவரை கூட்டு வந்து உள்ள வச்சு நீங்க போய் வண்டி இடிச்சது யார் தப்பு சொல்லுங்களேன், யாரோட தப்பு? முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒண்ணு, அந்த ஸ்பீட் பிரேக்கரால வந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. எவன்டா அங்க தேவையில்லாம ஸ்பீட் பிரேக்கரை கட்டினது, என்ன சாவடிக்கிறீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
விசிகாவினர் கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர், அந்த ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக்கரால வந்த பெரிய பிரச்சனை தான் இவ்வளவு அளவுக்கு போகுதுன்னு சொல்லப்படுது. சோ அங்க வண்டி இடிக்குது, அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு நிறுத்த வர டைம்ல அந்த வண்டி கிட்ட அப்படி ஒரு ஒராசல் நடந்துருச்சு. முறைச்சான், அடிச்சோம், என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சுக்கு அகேன்ஸ்டா பல கட்சியினர் தக் ரிப்ளைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அண்ணாமலை அவர்களும் அதுல கூட்டு சதியா இருக்காங்க. இந்த நேரத்துல யாரு நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்றது, இந்த நேரத்துல எலெக்ஷன் டைம்ல நம்ம எல்லாரும் சீண்டி பார்ப்பாங்க, நம்ம கவனத்தோட இருக்கணும், நம்ம எந்த நேரத்திலயும் நம்மளுடைய கவனத்தை சிதற விடவே கூடாது, தெளிவா இருக்கணும், நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள என்ன அப்படியே இது சி வாட் இஸ் திஸ்? தப்பு நடந்தது எதனால? யாரு? பிஜேபி காரவங்க. அவர் சொல்ற மாதிரியே மோடி சைட்ல இருந்து யாராவது புடிச்சு இடிச்சு விட்டு போனாங்க, இல்ல அவங்க எல்லாம் போய் அடிச்சு இவங்களுக்கு தேவையில்லாம கோத்து மாட்டி விட்டு போயிட்டாங்களா? என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் திசை திருப்பணும்? அது எங்கிருந்து வருது அந்த ஸ்ட்ராட்டஜினே புரியலங்க. ஐயோ சாமி. சரி, இப்ப இந்த ஸ்பீட் பிரேக்கர் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவா மாறி, இந்த இடிச்சதெல்லாம் பிரச்சனையா மாறி, சிறுத்தைக்கணி என்ன பண்றாரு, உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசிடுறாரு. இது திரும்பவும் சோசியல் மீடியா பக்கங்கள்ல ரொம்ப வைரல் ஆகுது. பாஜகவினர் இங்க பாருங்க, அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அவரை நீங்க கொலை மிரட்டல் விடுற மாதிரி, அவர் கார் வந்தோடனே நாங்க மறிப்போம் அப்படி இப்படி நீங்க பேசினீங்கன்னா அவ்வளவுதான், இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசிகாவினர் மேல பாஜகவினர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கூடுதல் தகவல்களும் இருக்கு. இந்த ஒரு நேரத்துல இப்போ இவர் வராருன்னு சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. மோடிக்கு மட்டும் என்ன ஜெட் பிரிவு பாதுகாப்புலாம் எனக்கும் வேணும். நாங்க கார்ல போகும்போது என் பின்னாடி எஸ்கார்ட் போலீஸ் எல்லாம் வரும்போதும் கூட என்ன ஒருத்தன் கிட்ட முறைக்கிறான் அப்படின்னா எவ்வளவு தைரியம். எனக்கு என்னோட லைஃப்க்கு ஷூரிட்டி கிடையாது. சோ என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கும் ஜெட் பிரிவு பாதுகாப்பு வேணும். வேணா அவர் மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கார்லாம் இல்லைனாலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடம் பிடிக்கிறாரு. சரி, அவர் சும்மா அவரை நீங்க இடிச்சீங்க, அவர் முறைச்சாரு. இது எல்லாருக்குமே தெளிவா புரியுதுல்ல, அவங்களுக்கும் புரியும், ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. இதுல எல்லாரும் கூடுதலா சொல்ற விஷயம், கரூர் விவகாரம் ஒரு பக்கம் திமுகவை நோக்கி பல கேள்விகளோடு எழுப்பப்படுற காரணத்தினால முற்றிலும் எல்லாத்தையுமே திசை திருப்பணும் அப்படிங்கிறதுனால திருமாவளவன் அவர்கள் மேபி இப்படி ஒரு டிராஜடியில இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு, அப்படிலாம் பண்ற மனுஷனா அவரு பண்ணுவாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு வாய்ஸும் வருது. சோ இந்த கரூர் விவகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அது லேஸ்ல விடக்கூடிய விஷயம் கிடையாது. 41 உயிரிழப்பு அப்படிங்கிறது பெரிய விஷயம். இதற்கான தீர்ப்பு வர வரைக்கும் ஊடகங்களாகட்டும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம கோ ஆன் வித் ஃப்ளோன் போறதை தாண்டி நம்ம என்ன நடந்தது என்ன ஆச்சுன்னா கேட்க 4 பேர் இருக்காங்கப்பா, நம்ம இதுக்காகவாச்சும் சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா நம்பிக்கை போயிடும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கண்டிப்பா நீதிமன்றங்களுக்கும் இருக்கும், என் விசாரணை பண்றவங்களுக்கும் இருக்கும். சீக்கிரமா எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த ஒரு நேரத்துல புலம்பல் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு அதிகமாயிடுச்சு. என்ன புலம்பல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப ரீசெண்டா கொஞ்சம் முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்க போறாராம். அங்கெல்லாம் போயிட்டு நீங்கெல்லாம் போயிடுவீங்க, எனக்கெல்லாம் தெரியும், நீங்கெல்லாம் போவே மாட்டீங்க, நீங்கெல்லாம் எப்பவுமே என்னுடைய தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய சிறுத்த குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாற தட்டி ஹாப்பியா ஃபீல் பண்ண நபரு திரும்பவும் ஊடகங்களில் பேசுகிறார்கள். பார்த்துட்டு வாங்களேன். அருமை தோழர்களே, நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால், தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள், இதழ் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள். பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா? ஊடகங்களில் பேசுகிறார்கள், எல்லாரும் சொல்கிறார்கள், விசிகாவில் இருக்கும் ஒரு நபர்களும் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கும் கட்சியில் இணைகிறார்கள் என்று. அப்படி போறாங்க அப்படின்னா நான்லாம் ஃபீல் பண்ண போறது இல்லை. அவங்க எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவங்க எல்லாம் போறவங்க போட்டோம், நம்மலாம் அவங்க எல்லாம் புடிச்சு வைக்க போறதுலாம் இல்லை. பதர்கள் அவங்கலாம் விவசாயிகள்லாம் பதர்கள் போச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்களா என்ன? கிடையாது, ஒரு பொழுதும் கிடையாதுன்னு. இதுல நம்ம இந்த 2 விஷயமா பிரிக்கலாம். ஒரு விஷயம், இவர் என்ன ஃபீல் பண்றாரா, இல்ல போ வேண்டாம் அப்படின்னு சொல்றாரா, என்ன சொல்லிட்டு இருக்காரு? இன்னொரு பக்கம், அப்போ உண்மையாவே அங்க நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களா? அப்ப போயிட்டு தான் இருக்காங்க போல. என்னன்னா, எனக்கு கவலை கிடையாது, போறவங்க போங்கன்னு சொல்ற மாதிரியும் தானே இருக்கு. அப்போ இது 2 விஷயமா இதை பிரிச்சு பார்க்க முடியும். இப்ப தலித் இன மக்கள் எல்லாரும் சேர்ந்து
கொஞ்சம் கொஞ்சமா கெழுந்து அங்க போறாங்க அப்படின்னு பேசப்படுற இந்த விவாதங்கள்ல இது உண்மையாக இருக்கும் பட்சத்துல திருமாவளவன் அவர்களும் கன்ஃபர்மேஷன் ஒருவேளை கொடுக்குறாரோ என்னவோ, இல்லையா உஷாராடி திரும்பவும் என்னை விட்டு போவாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்றத சொல்றாரா? இதை வெவ்வேறு பாணியில பார்க்கப்படுது. உண்மையா தெளிவா பார்க்கணும் அப்படின்னா உண்மையா அங்க இருக்கிற நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கெழுந்து அந்த கட்சிக்கு போறது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இது அண்ணாமலை அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு எக்கச்சக்க நபர்கள் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகுறாங்க அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது. இதே நேரத்துல அப்ப திருமாவளவன் அவர்களும் அங்க போயிடுவாரா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இப்போ தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறது ஒரு தவிப்பா தவிக்கிறது பாஜக அதிமுக அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது 100% நம்ம ரிசல்ட்டே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். அன்னைக்கு நடக்க போற எலெக்ஷனுக்கு இன்னைக்கு ரிசல்ட் சொல்லிடலாம், ஜெயிக்க போறது அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே தலைவரான விஜய் அவர்கள். அவர் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும்? ஆல்ரெடி டிடிவி தினகரன் அவர்கள் கிட்ட, ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. கூடுதலா காங்கிரஸ் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்களாம். இதுல காங்கிரஸ் நாங்க வரோம், அங்க இன்சிடென்ட் எல்லாம் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் தமிழக வெற்றி கழகத்துக்காக. இன்கேஸ் அவங்க உள்ள வராங்கன்னா உள்ளேயே 2 ஸ்கெட்சா பிரியுது. ஒண்ணு திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இருக்கு. இப்ப இங்க நடுநிலையா அவர் யார் பக்கம் நிப்பாரு? ராகுல் காந்தி. யோசிச்சு பாருங்க, அவர் என்ன பண்ணுவார் இப்போ? இன்கேஸ் இவங்களுக்கு அவர் கொஞ்சம் செவி சாச்சாரு அப்படின்னா திமுகவுக்கு ஒரு பெரும் இடிதான். ஆனா திமுகவை விட்டு ஓடிடுவாங்களா காங்கிரஸ்ன்னு கேட்டீங்கன்னா நடக்க வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இப்போ திருமாவளவனுக்கு கையில இருக்கிற ஒரு ஆயுதம் தமிழக வெற்றி கழகம். ஏன் தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தை வச்சு ஒரு பூச்சாண்டி வேலை காமிச்சுதான் இங்க பாருங்க, இங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் போறாங்க, நானும் அப்புறம் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன், அங்க போனா ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கான பங்கு வரும், எனக்குன்னு சீட்டு நீங்க கொடுக்குற 2 சீட்டு எனக்கு எதுக்கு, அங்க போனா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 சீட்டாவது கொடுப்பாங்க, நான் ஜெயிச்சு சூப்பரா என் பக்கத்துல பக்க பலமா எம்எல்ஏஸ் தூக்கிக்கிட்டு நான் கெத்தா போய் அங்க இறங்குவேன், எனக்கெல்லாம் தேவையில்ல, உங்க சீட்டும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நீ பாட்டுக்கு நான் எப்படி பேசிட்ட, அவர் எப்படி திட்டுறாரு விஜய, அவர் எப்படி போவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலும் என்கிட்ட இருக்கு. ஒரு காலத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி கழுவி ஊத்தின ஒரு நபர் அப்படின்னா அது திருமாவளவன் அவர்கள். ஏன்னா எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர் மாதிரி இவர் கருப்பு எம்ஜிஆரா? இவர் ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரா? இவர் சிஎம் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் என்ன ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால சிஎம் ஆயிட முடியுமா? மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு பல கேள்விகளை கேட்ட நம்ம திருமாவளவன் அவர்கள் 2016 டைம் எலெக்ஷன் டைம்ல திரும்பவும் இவர் கூட கூட்டணி ஒண்ணு அமைக்கிறாரு. யாரு கூட? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட கூட்டணி அமைக்கிறாரு. அமைச்சதுக்கு அப்புறம் எந்த அளவு கெத்தா, எந்த அளவு மாசா, நீங்க முதலமைச்சர் ஆக கூடாதா அப்படிங்கிறாரு. ஆட்டா பாவீங்களா, என்ன சார் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க சத்தியமா அப்படிதான் நடக்குது. நீங்க எல்லாம் முதலமைச்சர் ஆக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ வேணா பாத்துட்டு வாங்களேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு? தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் என்கிற புகழோடு விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராகிறார். பாத்தீங்களா? கேப்டன் விஜயகாந்துக்கு முன், கேப்டன் விஜயகாந்துக்கு பின், கூட்டணிக்கு முன், கூட்டணிக்கு பின், இது எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ அன்னைக்கு அப்படி பேசினவர், அவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ண அந்த நபர் அதே கூட்டணியில வந்ததுக்கு அப்புறம் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா ஏன் நிறுத்தல அப்படிங்கிற கேள்விக்கான பதில், விஜயகாந்த் அவர்கள் முதல்வரா ஆயிட்டாரு அப்படின்னா நான் அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவ்லி நானும் அவரு ஒண்ணுன்னு சொன்னவர் திருமாவளவன் அவர்கள். நான் எப்பங்க அப்படிலாம் பேசினேன்? நானும் அப்படிலாம் பேச மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களை நான் எந்த விமர்சனமும் பண்ணல அப்படின்னு அடிச்சு சத்தியம் பண்ண நபர் தான் அவரு. சத்தியம்னா சத்தியம் இல்ல, நானும் அப்படி பேசலையே, நானும் எப்ப பேசினேன், அவர்கிட்ட எல்லாம் நான் அப்படிலாம் பேசுனது இல்லை, நீங்க ஏதாவது தப்பா ஏதாவது பார்த்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்க போறவங்களே குழப்பி விட்டுருவாரு. அப்போ நடக்கிற உண்மைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எங்களுக்கு ஒரு மாண்புன்னு ஒண்ணு இருக்குங்க, எங்களுக்கு முக்கியம். இப்போ யாரு? கமல்ஹாசன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணாரு? திமுகவை கழுவி ஊத்துனாரு. எப்படி? அலசி கழுவி தேய்ச்சி ஊத்துனாரு. ஊத்திட்டு திரும்ப போயிட்டு திமுக கூட கூட்டணியில போறாரு. இப்ப பாருங்க, செம்ம கெத்தா மாசா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இப்போ கூடுதலா எல்லாரும் கேட்கக்கூடியது, ஏங்க திமுகவை திட்டீங்க, அவங்க கூட ஏன் போனீங்க? இது மக்களுக்காக தேவை வந்துச்சு போனேன், இது புரியும் அப்படின்ட்டு போனாரு. என்ன தேவை வந்தது? யாருக்கு தேவை வந்தது? மக்களுக்கா இல்ல உங்களுக்கா? புரியுதா? யாரு எப்படி வேணும்னாலும் தனக்கேற்றவாறு பேசிக்கொள்ள முடியும். அது திமுகவருடைய பிளட்ல.
அந்த கூட்டணிக்குள்ள காலை எடுத்து இப்படி வச்சாங்கன்னாவே போதும், செம்மையான மாசா அப்படியே ஒவ்வொன்று ஏறிடும் போல இருக்கு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் மறுபடியும் அங்க சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணும். இந்த டைம்ல அவங்க மேல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கே, அதை எப்படியா சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே தலைவரே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காராமா. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.